ஜனவரி 12. தலைப்பு ஜீவன் தரும் உயிர் சாறு. அப்போல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்போஸ்தலர் 19:1-2. எபேசு பட்டணத்து விசுவாசிகளைப் போலவே இன்றும் இருதயத்தின் மீதான பரிசுத்த ஆவியின் கிரியையை குறித்து அநேகர் அறியாமையில் இருக்கிறார்கள். எனினும் தேவனுடைய வார்த்தையில் உள்ள எந்த ஒரு சத்தியமும் அவர்களுக்கு மிக தெளிவாக கற்பிக்கப்படவில்லை. தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் இந்த கருப்பொருளின் மீது கருத்தாய் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையை நிலைநிறுத்துவதில் தம்முடைய ஆவியானவரின் ஏது கரத்திற்கு எடுத்துக்காட்டாக கிறிஸ்து தாவரங்களின் வளர்ச்சிக்கு நமது கவனத்தை திருப்புகிறார். வேரிலிருந்து உயர எழும்பும் கொடியின் உயிர் சாரானது கிளைகளுக்கு பரவி வளர்ச்சியை நிலைநிறுத்தி பூக்களையும் கனியையும் உற்பத்தி செய்கிறது. அவ்வாறே பரிசுத்த ஆவியினுடைய ஜீவன் தரும் பலனானது இரட்சகரிடமிருந்து புறப்பட்டு ஆத்துமாவில் ஊடுருவி நோக்கங்களையும் அன்பையும் புதுப்பிக்கிறது. மேலும் அது சிந்தனைகளையும் கூட தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய செய்து பரிசுத்தமான கிரியைகளின் விலையேற பெற்ற கனியை அதை பெற்றுக்கொள்பவர் வெளிப்படுத்த உதவுகிறது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசிரியர் காணப்படாதவராக இருக்கிறார். அந்த ஜீவன் எப்படி கொடுக்கப்பட்டு தாங்கப்படுகிறது என்பதை விளக்குவது மனித தத்துவத்தின் வல்லமைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் ஆவியின் செயல்பாடுகள் முழு எழுதப்பட்டுள்ள வார்த்தையுடன் இசை உள்ளதாக இருக்கிறது. இயற்கையின் உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதே போலவே ஆவிக்குரிய வாழ்விலும் இருக்கிறது. இயற்கையான வாழ்க்கை வினாடிகள் தோறும் தெய்வீக வல்லமையினால் பாதுகாக்கப்படுகிறது. இருந்த போதிலும் அது ஒரு நேரடியான அற்புதத்தினால் தாங்கப்படாமல் நமக்கு எட்டக்கூடிய தூரத்தில் வைக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களை பயன்படுத்துவதினால் தாங்கப்படுகிறது. அப்படியே ஆவிக்குரிய வாழ்வானதும் தெய்வீக ஏற்பாட்டினால் வழங்கப்பட்டுள்ள உபாத்திகளால் தாங்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை பின்பற்றுபவன் வளர வேண்டுமானால் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாக ஆகும் வரைக்கும் வளர வேண்டும். அவன் ஜீவ அப்பத்தை புசித்து இரட்சிப்பின் நீரை பருகியாக வேண்டும். அவன் எல்லா காரியங்களிலும் தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து விழித்திருந்து ஜெபித்து செயலாற்ற வேண்டும். ஆமென்.